பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். எவ்வளவு கியூட்டா இருக்கேன். இந்த அழகு பத்தி யார்கிட்ட போய் சொல்றது? போ, உன் பொண்ணு கூப்பிட்டால, அப்படியே கழுவிட்ட அவகிட்ட சொல்லுவோம் அழகை பத்தி. போ போ. சரிங்க வர. பேங்க் வழியாவா போற? பேங்க் வழியா? ஆமா அப்படிதான் போறேன். ஒரு நிமிஷம். இதுல ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கு, பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுறேன். சரி கொடுங்க. ஏங்க ஒருவேளை இந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு நான் ஓட்டா என்ன பண்ணுவீங்க? உனக்கு உண்மையிலேயே பணத்தை எடுத்துன்னு ஒரு ஐடியா இருந்தா சொல்லு, லோன் வாங்கியாவது 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். தயவு செஞ்சு பணம் பத்தல மட்டும் திரும்ப வந்துடாத. தீப், ரொம்ப நாள் ஆயிடுச்சு தீப். நானும் ரொம்ப நாளா ஒரு ஜீப் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். இன்னைக்கு போறோம், ஜீப் வாங்கிட்டு வரோம். வாப்பலாம் வா. வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு வருவேன். ஓகே டி, உனக்கு இல்லாததா? வாப்பலாம். ஏய், புது வண்டி, பொறுமையா ஓட்டு. படிக்கிற வெயிலுக்கு கருகி இருப்பேன். நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணக்கூடாது. துணி காய போட. என்ன சொன்ன? சுடுமையில் கூட ஒரு அழகு. கால் சுடுதுடா, விட்டுடா. சாரி 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 சாரி. ஏதோ சொன்னியே, இல்ல ஏதோ பாடு. யோன வீட்டுக்கு விடு. சாரி சரி. சாம்பார் ஆப்பு எனக்கு. அண்ணா அண்ணா, அங்க பாரு, நான் அந்த ஸ்கூல் போய் குதியூர் பாக்குறான். ஏய், அங்க நீ என்னடா பண்ற? +2ல ஃபெயில் ஆயிட்டோம். வீட்ல போய் கேட்டுட்டீங்க, என்ன போய் செத்து தோலின்ட்டாங்க. அதான் நான் சாகலான்ட்டு வந்துட்டோம். அது வீட்ல போய் சாகன்ட்டாங்களா? டேய், அப்படி இது செத்து போயிட்டேன்னா மறுபடியும் 1ஆவதுல இருந்து வந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணும். சூத்து பொண்ணு எதனா போய் பொலிக்கிற வேலை இருந்தா பாடுறா, வந்துக்கிறான் சாகிறதுக்கு. போடா உத்தியோகத்துல ரோதனை இப்போ யாரும் 1ஆவதுல இருந்து படிக்கிறது. காலையில இருந்து எங்கதியா போன? வீட்டுல சொல்லிட்டு போனோம்னு தெரியாதா? அவ்வளோ பெரியவனா இன்னும் உன் அப்பனே ஆவல. சொல்லுங்க. என்ன அந்த கார்னர்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? பொருள ஏறுங்க. உங்க நேமு? என் பேர் அஸ்ரீ. அப்படியா? நைஸ் நேம், நைஸ் நேம். நீங்க சிங்கிளா கமிட்டடா? என்னைய கேக்குறீங்க? ஆமா. நான் சிங்கிள் தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கால் பண்ணிக்கிறேன். யாருக்குங்க? இதோ ஒரு நிமிஷம். ஹலோ, உன் ஹஸ்பண்ட் சிங்கிள் ஆண்டி. ஏம்மா, என்ன அந்த மணியாச்சு கட்டிடுமா? ஆமா, ஏன் இத மணியாஸ் கட்டின்னு சொல்றாங்க? அதுவா, ஒரு கொத்தனாரும் ஒரு சித்தாலும் வேலைக்கு போயிருக்காங்க. அன்னைக்குன்னு அவங்களுக்கு செவரு பூசுற வேலை. பூச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மணி சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. கொத்தனார் சொல்லியிருக்காரு சித்தாளுக்கிட்ட, மணியாச்சு அந்த கட்டை எடுமான்னு கேட்டிருக்காரு. அதுல இருந்து இதுக்கு பேர் மணியாச்சு கட்டின்னு ஆயிடுச்சு. மணியாச்சு அந்த சட்டி எடுங்க. எல்லாம் மனுஷ ஜென்மம் தான். நித்து இந்த டைம்ல எங்கடா போற? ஹெல்மெட்டும் இல்ல, லைசன்ஸரா? லைசன்ஸ் இல்ல சார். என்னது லைசன்ஸ் இல்லையா? வண்டி ஓட்டி கீழ இறங்கு. லைசன்ஸ் எல்லாம் ஃபைன் போடுவோம் தெரியாதா உனக்கு? யோ, அந்த பில் மிஷின் எடு, ஃபைனா கட்டு போடா. என்னது, எனக்கே ஃபைனா? சார், நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீ யாரா வேணா இருடா, லைசன்ஸ் எல்லாம் ஃபைன் கட்டணும். என்ன சார் திமிரா பேசுறீங்க? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. இப்ப என் பவர் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வாயா. ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? யாருங்கடா பண்ணா? சார் என்ன சார் ஆச்சு? ஒன்னும் ஆகலடா, இரு நான் பாத்துக்கிறேன். இரு சார், என்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இல்லன்னு சொன்னதுக்கு ஃபைன் போடுவேன்னீங்களா? இவங்கிட்ட லைசன்ஸ் இல்ல, வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்ல. அப்ப எங்க 2 பேருக்கும் சேர்த்து ஃபைன் போடுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. சும்மா சும்மா ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லி இருக்காரா? ஐஸ் இருக்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. இங்க வா, ரீல்ஸ் எல்லாம் பாப்பானா இல்லன்னு தெரியும். அங்க பாரு, ஒரு அண்ணன் குழந்தைய தூக்கிட்டு வராங்களா, அந்த அண்ணன் பக்கத்துல வந்த உடனே இப்படி வேகமா அடிச்சு ஐஸ்ன்னு கத்துன உடனே அதை கேட்டு அந்த குழந்தை ஐஸ் வேணும்னு அட்டம் பிடிக்கணும். அப்படி பண்ணணும். இப்ப பாரு, ஐஸ்.
விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஜான்சன், என்னடி அர்ச்சதித்தி வேற வருது, ஒரு சரம் செயின் மட்டும் வாங்கி தரியா? கோழி குஞ்சு வாங்கிட்டு நானே அதுக்கு தீனி போகிறதுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கிறேன். உனக்கு நகை வேற கேட்குதா? உனக்கு ஒழுங்காக போயிடு சொல்லிட்டேன். டேய், என்னடி எனக்கு செலவு பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்ன இப்போ அதுக்கு? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் குஞ்சு சேர்த்து போயிடும். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உன் கோழி குஞ்சு செத்து போயிடும். என் ஹஸ்பண்ட் வந்து 6 மாசம் அவங்க கப்பல்ல வேலை பாக்குறாங்க, 6 மாசம் இங்க வர்றாங்க. அந்த கப்பல்ல அவங்க இருக்கக்கூடிய 6 மாசத்துல என்னோட பாடிலி நீட்ஸுக்கு நான் எங்க போறது? எனக்கு தேவை இருக்குல்ல மேடம். நான் அதனால இங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். நீங்க எப்ப மாப்பிள்ள விளையாட போறீங்க? மாப்பிள்ள உனக்கு விசா ரெடி ஆயிடுச்சான். மாமா சாயங்காலம் வந்துருவேன், போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சரியா? சொல்லாமல் தவிக்கிறேன். என்ன மாப்பிள்ள வெளிநாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சாமா? போயிட்டு வரும்போது அக்காளி நமக்கு ஒரு கோடாளி தலை வேண்டறீங்க. சொல்லுடி. என்னங்க விசாலாம் ரெடி ஆயிடுச்சாமா? எப்ப வெளிநாடு போறீங்க? நீ போயிட்டு வாப்பாங்களே அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அண்ணியோ பண்ணியோ அக்காளி கோடாளி முக்கியம் மாப்பிள்ள. நிலைமையை சொல்ல முடியாது. 3000 பணம் சொன்னாரு. 500 நம்ம வாங்கிட்டோம். அவங்க அம்மாக்கு தானே, மீதி 2500 நம்ம ஆட்டிய போட்ட வேலைதான். ஏங்க, இந்த உங்க அம்மாக்கு சரி வேண்டிய சொன்னல பாரு. உடம்பு நல்லா இருக்கு, இதை பார்த்தா 3000 ரூபாய் மாதிரி தெரியலையே. ஐயோ, விலை கம்மின்னு கண்டுபிடிச்சிட்டானோ? 3000 ரூபாய் இருக்காது போலயே, அதை விட அதிகமா இருக்கும் போல. ஆமா, இருக்காதா பின்ன? 4000 ரூபாய் சொன்னாங்க. நான் தான் சண்டை போட்டு கம்மி பண்ணி அவனும் 1000 ரூபாய் கம்மி பண்ணி 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எப்படி? வெரி குட் வெரி குட். இந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உனக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். எனக்கா? ஆமா, உனக்கு தான் சர்ப்ரைஸ். எப்படி? ஆமா, நான் தான் கடையே ஏறி இறங்கி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நல்லா இல்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதாவது குறை சொல்லினே இருக்கிறேன். அதான் உன்னையே வாங்க சொல்லி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். எப்படி? 5000 10,000 ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட இது நல்லா குறை சொல்லினே இருப்பா. இப்போ 3000 ரூபாயில முடிஞ்சிருச்சு, அவனால எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸ்டேஷன் வர எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? நேற்று ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வந்தேன், போலீஸ்காரவை பிடிச்சி பைக்கை உள்ள வச்சிட்டாங்கடா. போலீஸ் பிடிச்சிட்டாப்லையா? அதுக்கு அதான் டாக்குமெண்ட்டை கொடுத்து வண்டி எடுத்துட்டு வரலாம்னு போறேன்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லியிருந்தா? எங்க அண்ணன் இருக்காப்புலடா, எங்க அண்ணனை வச்சு பேசி எடுத்துடலாம்டா. எந்த அண்ணன்டா? அண்ணன் நேம் சொன்னாலே பைக் விட்டுருவாப்ல. ஏன்டா, என்ன நேமு? எல்லாம் நேமு தான்டா காரணம். நேமுன்னு சொல்ற, என்னடா நேமு? ஜெபக்குமார். யாரு தெரியலையடா? வெள்ளை வேட்டி சட்டை போட்டு உட்கார்ந்து இருப்பார்லடா டீ கடையில. இந்த டீ கடை உட்காந்து புரணி பேசிக்கிட்டு திரிவாரு, அவராடா? அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்ற? நான் பாக்குற நேரம்லாம் சரி, டீ கடையில தான் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு திரியிறான். அவனுக்கு சாப்பாட்டுக்குலாம் என்னடா பண்ணுவான்? எங்க அண்ணன் சும்மா இருக்கிற மாதிரியே தான் மாப்பிள்ள இருக்கும். ஆனா கோடிக்கணக்குல பணம் இருக்கு. எங்க அண்ணனுக்கு தெரியாத போலீஸும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுல ஏறி குதிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி வைப்பாங்க. ஏண்டா, யார் யார் பெரிய மனுஷன் உனக்கு தெரியாது? சிவகுமாரன் வேண்டாம். நான் வேணும்லாம் இது வரல, ஏதோ சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏதோ